சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட 2 இரவு நேர மின்சார ரயில்களை மீண்டும் இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி, வேலை, விவசாயம், மருத்துவம், வியாபாரம் என பல்வேறு தேவைகளுக்காக சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயணிக்கின்றனர். கொரோனா காலத்தில் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகளாகியும் இரவு நேர மின்சார ரயில் சேவை தற்போது வரை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் நிறுத்தப்பட்ட மின்சார ரயில் சேவையை விரைவில் தொடங்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுக்க ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி இல்ல மீஞ்சூர் வர்றவங்க பார்த்தீங்கன்னா நைட்டு 11:20 வண்டியை விட்டா அதோட காலையில் பார்த்தீங்கன்னா 4:40 தான் வண்டி. அதுக்கு முன்னாடி வண்டியே இல்லை. அதே மாதிரி நூலிவில் பார்த்தீங்கன்னா 2:45 வண்டி இருந்தது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா விவசாயியோட பொருட்களை எடுத்துன்னு போய் சென்னை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினே 3:40 தான். இதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ரயில்வே நிர்வாகம் நிப்பாட்டின ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நைட்டு 12:15 காலையில் 2:40 ட்ரெயினை விடணும்னு சொல்லிட்டு கேட்டு சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் நாள்தோறும் ரயில்கள் காலதாமதமாக இயக்கப்படுவதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக ரயில் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 1 மணி நேரத்தில் போக வேண்டிய வண்டிங்க 1.5 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. கரெக்டான டைமிங் எடுக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப லேட் ஆகுது. வேலைக்கு அதே மாதிரி டைமிங் போக முடியல. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை ஆகுது. அதே மாதிரி நைட்டில் வரும்போதும் 2 மணி நேரம் ஆகிடுது. அங்கேயே வண்டியை போட்டுட்டு எக்ஸ்பிரஸ் விட்றாங்க, கிராசிங் விட்றாங்க, வண்டி தேவையில்லாத இடத்துல நிறுத்திடுறாங்க, சிக்னல் இருக்க மாட்டேங்குது. காலி வண்டிங்களை செட்டுக்கு அனுப்புறதுக்கு 1/2 hour 3/4 hour ஆக்கிடுறாங்க. அதனாலே பேசஞ்சருங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் வெளியே போய் பயணிகள் வேலை பார்க்கறதுக்கு டைம் ஆகிடுது. அதனால டெய்லி லீவ் ஆஃப் டே 1 day லீவ்லாம் அலோட் பண்ணுறாங்க. இல்லை வேலைக்கே வர வேண்டாம், நீங்கள் புனேர்லேருந்து தானே வரீங்க, மீஞ்சூர்லேருந்து தானே வரீங்க, வேண்டாம்ன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்னை அரக்கோணம், சென்னை கும்மிடிப்பூண்டி, சென்னை தாம்பரம் மார்க்கத்தில் 54 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் இரவு நேர பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். 54 மின்சார ரயில்ல அப்படியே ஒட்டுமொத்தமா ஒரே ஆர்டர்ல கேன்சல் பண்ணிட்டார். இதனால நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், அரக்கோணம் மட்டும் இல்ல, அரக்கோணத்தை தாண்டி போற ஊழியர்கள், பயணிகள் மிக 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 அவஸ்தைக்கும் தொல்லைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அரக்கோணத்தில் இருந்து சென்னைக்கு நேரடி பேருந்து சேவை இல்லாத நிலையில் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டதால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே தற்போதுள்ள 2 வழித்தடத்தை முழுமையாக 4 வழித்தடமாக மாற்றவும், குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்கவும் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க ரயில் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராத்திரி அதாவது 10 மணிக்கு மேல சென்னை போனோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? எல்லா மக்களாலையும் ஆம்புலன்ஸ் பிடிச்சி டிராவல்ஸ் பிடிச்சி சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுங்களா? ஏன் அந்த இரவு நேர ரயிலை கட் பண்ணாங்க? இதுக்கு உடனடியாக ரயில்வே துறை எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இது குறித்து விளக்கமளித்துள்ள ரயில்வே நிர்வாகம், தொடர் விபத்துகள் காரணமாக இரவு 1 மணி முதல் 3:30 மணி வரை பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. எனினும் பயணிகளின் கோரிக்கை குறித்து உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். சன் செய்திகளுக்காக பொன்னேரி, அரக்கோணம் செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.